பாஸ் கட்சியுடனான ஒத்துழைப்பு முடிவுக்கு வந்துள்ளதால் இனி மலாய் அல்லாத மக்களின் ஆதரவை அதிகம் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக பெசாத்து கட்சியின் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான பெசாத்து வேட்பாளர்களை அறிவித்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், பாசுடன் இருந்த கூட்டணியே மலாய் அல்லாத மக்களின் ஆதரவை பெறுவதில் பெர்சாத்துவுக்கு தடையாக இருந்ததாக கூறினார். பாஸ் கட்சியின் அரசியல் அணுகுமுறையை பற்றி பல மலாய் அல்லாத மக்கள் அச்சம் கொண்டிருந்ததால் பெர்சாத்துவுக்கு அவர்கள் முழுமையாக ஆதரவு அளிக்க தயங்கியதாகவும் அவர் கூறினார். பாஸுடன் இனி இணைந்து செயல்படாததால் மலாய் அல்லாத மக்களும் பாஸ் அரசியல் பாணியை விரும்பாத மலாய்க்காரர்களும் பெர்சாத்துவுக்கு ஆதரவு வழங்க வேண்டிய சரியான நேரம் இதுவே என்றும் முகைதீன் கூறினார். மேலும் நெகிரி செம்பிலான் தேர்தலில் பெர்சாத்து சார்பில் மலாய் அல்லாத வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருப்பது கட்சி தற்போது சுயாதீனமாக செயல்படுவதை காட்டுகிறது என்று குறிப்பிட்டார். அதேவேளை புதிய அரசியல் கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் இருந்தாலும் பெர்சாத்து இன்னும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் உறுப்பினராகவே உள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பாஸ் மற்றும் பரிசான் நேஷனல் தேர்தல் உடன்பாட்டை எட்டியுள்ள நிலையில் பரிசான் நேஷனல் 25 தொகுதிகளிலும் பரிகாத்தான் நேஷனல் 11 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. அதேவேளை பெர்சாத்து தனது சொந்த சின்னத்தில் 24 வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. அடுத்த பொது தேர்தலில் வாக்காளர்கள் பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று டிஏபி மூத்த தலைவர் தோனி புவா வலியுறுத்தியுள்ளார். பட்டாலிங் ஜெயாவில் நடைபெற்ற டிஏபி நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிறிய அல்லது வாக்குகளை பிரிக்கும் கட்சிகளுக்கு வாக்களிப்பதோ வாக்களிக்காமல் இருப்பதோ பரிசான் நேஷனலுக்கு சாதகமாக அமையும் என்று தெரிவித்தார். அவ்வாறு நடந்தால் 16வது பொது தேர்தலில் பரிசான் நேஷனல் வெற்றி பெற்று அதன் தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி மலேசியாவின் அடுத்த பிரதமராகும் வாய்ப்பு உருவாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூர் மாநில தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பானின் வாக்குகளை பிரித்து 2 தொகுதிகளில் தோல்விக்கு காரணமானதாக கூறப்படும் ரவிசி ரம்லியின் பார்ட்டி பெசாமா மலேசியா கட்சியையே ஸ்பாய்லர் கட்சியாக அவர் மறைமுகமாக குறிப்பிட்டதாக கருதப்படுகிறது. நேற்று ஸ்தாபாக்கில் உள்ள ஏயுன் மால் தானாவ் கோத்தா அருகே பேருந்து நிறுத்தத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 39 வயது வெளிநாட்டு நபர் ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. காலை சுமார் 11:30 மணி அளவில் ஜலான் தானாவ் சௌஜானா சாலையில் பேருந்துக்காக காத்திருந்த போது துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் 20 வயது மாணவர் மீது கார் ஜாக் கைப்பிடியால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் வங்சா மாஜு காவல் தலைமையகத்தைச் சேர்ந்த குழுவினர் தமான் ஸ்தாபாக் சாலையோரத்தில் சந்தேக நபரை நேற்று கைது செய்ததாக அனாஸ் கூறினார். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கார் ஜாக் கைப்பிடியையும் காவல்துறை பறிமுதல் செய்ததாக அவர் தெரிவித்தார். ஆபத்தான ஆயுதத்தால் தானாக முன்வந்து காயத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 324 கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபரை நீதிமன்ற காவலில் வைக்க இன்று மனு தாக்கல் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். செல்லுபடியாகும் பயண ஆவணங்களை வைத்திருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரிலும் சந்தேக நபர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கெடா கூலிம் அருகே உள்ள தமான் எக்கோ ரிம்பா சுங்கை சதீமில் உள்ள பிரபலமான நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட திடீர் நீர்ப்பெருக்கின் போது பலத்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதில் ஒரு பெண்ணும் 2 சிறுவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மற்றொரு சிறுவன் உயிர் தப்பினான். பிற்பகல் சுமார் 2:30 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்த போது அவ்விடத்தில் இருந்த அவசர கால சைரன் பழுதடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது என்று கூலிம் காவல் நிலைய தலைவர் ஷம்சுல் சின்ரிங் தெரிவித்தார். கூலிம் ஹைடெக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஹைகால் இஸ்வான் நசீர் பாதிக்கப்பட்ட அனைவரும் மலையின் நடுப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறினார். உயிரிழந்தவர்கள் 28 வயதான நூர் அதீகா அப்துல்லா, 12 வயதான உசைர் அஹ்மதி ஹுசேன் மற்றும் 3 வயதான ஆரிஸ் டேனியல் ராட்ஜி என அவர் அடையாளம் காட்டினார். மருத்துவ குழு வருவதற்கு முன்பு உயிர் தப்பிய சிறுவனுக்கு இருதய நுரையீரல் புத்துயிரூட்டல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக 1,35,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள போலியான கால்பந்து ஜெர்சிகளை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு பறிமுதல் செய்துள்ளது.
அதன் ஜொஹூர் இயக்குனர் லிலிஸ் சசிலிண்டா பொர்னாமோ கடந்த வியாழக்கிழமை ஜொஹூர் பாரு மற்றும் கோத்தா திங்கியில் உள்ள 3 வளாகங்களில் இருந்து பல்வேறு நாடுகளின் சின்னங்கள் மற்றும் வடிவமைப்புகளை கொண்ட 2669 போலியான ஜெர்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். போலி பொருட்கள் விற்பனை குறித்த உளவு தகவல்கள் மற்றும் பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டன. உலக கோப்பை பருவத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக நம்பப்படும் இடங்களை அமலாக்க அதிகாரிகள் குறிவைத்து இந்நடவடிக்கையை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று மலேசியாவிற்கு வருகை தந்து கிள்ளான் புக்கிட் திங்கியில் உள்ள அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இந்த ஆன்மீக நிகழ்வில் சிறப்பு பூஜைகள் மற்றும் குருமகா சன்னிதானத்தின் அருளாசி இடம்பெற உள்ளது. சைவ சித்தாந்த மரபை பேணி பாதுகாத்து வரும் தருமபுரம் ஆதீனத்தின் குருமகா சன்னிதானத்தின் வருகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த அரிய ஆன்மீக தரிசனத்தில் கலந்து கொண்டு குருமகா சன்னிதானத்தின் அருளாசியை பெறுமாறு ஆலய நிர்வாகம் அனைத்து பக்தர்களையும் அன்போடு அழைத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.